அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இன்று 26/1/2025 இந்த நன்னாளில் சென்னையைச் சேர்ந்த தெய்வ திரு விஸ்வநாதன் கௌரி அவர்கள் 3 வருடங்களாக தொடர்ந்து நம் தர்மசாலைக்கு சிறப்பு பூஜைகளையும் அன்னதானத்தையும் செய்து வருகிறார். தெய்வ திரு விஸ்வநாதன் கௌரி அவர்களுடைய மகன் சந்தோஷ் கீதாஞ்சலி ஆகியோரின் திருமண நாளை முன்னிட்டு இன்று நம் வள்ளலார் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஆஞ்சநேயருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கும் பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முருகப்பெருமானும் வள்ளல் பெருமானும் ஆஞ்சநேயரும் விஸ்வநாதன் கௌரி ஐயா அவர்களுடைய குடும்பம் மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வடிவேலும் மயிலும் துணையாக இருந்து விஸ்வநாதன் கௌரி ஐயா அவர்களுடைய குடும்பத்தை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவரதும் கோலையெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தெய்வ திரு விஸ்வநாதன் கௌரி ஐயா அவர்கள் குடும்பம் வாழ்க வளமுடன். தெய்வ திரு விஸ்வநாதன் கௌரி ஐயா அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன். தெய்வ திரு விஸ்வநாதன் கௌரி ஐயா அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன். சந்தோஷ் கீதாஞ்சலி அவர்கள் வாழ்க வளமுடன். சந்தோஷ் கீதாஞ்சலி அவர்கள் வாழ்க வளமுடன். விஸ்வநாதன் கௌரி ஐயா அவர்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நற்காரியங்கள் நிறைய நடந்து நம் தர்மசாலைக்கு நம் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் மேலும் மேலும் நடத்தும் அளவிற்கு அவர்களுக்கு எல்லா வல்லமையும் எம்பெருமான் அளிக்க வேண்டும் என தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு நபரும் ஒரு அன்னதானம் செய்யும் அன்பு நண்பர்களை அறிமுகப்படுத்தினால் ரொம்ப நலமாக இருக்கும். இது வறுமையில், இந்த ஏரியா வறுமையில் இருக்கும் கிராமம் என்பதால் இங்கு அன்னதானம் செய்யும் அளவிற்கு பொருளாதார நிலை மக்களுக்கு இல்லாத காரணத்தினால் பொருளாதார வசதியும் இரக்க குணமும் கொண்ட தர்மமிகு சென்னையை சேர்ந்த மக்கள் தங்களுக்கு
தங்களுடைய நண்பர்களையும் நம் தர்மசாலைக்கு அறிமுகப்படுத்தி அவர்களையும் நம் தர்மசாலையில் அன்னதானம் செய்யும்படி ஈடுபடுத்தினால் ரொம்ப நலமாக இருக்கும். ஆகையினால் விஸ்வநாதன் கௌரி ஐயா அவர்களும் சந்தோஷ் கீதாஞ்சலி அவர்களும் அவர்களுடைய நண்பர்களை நம்முடைய தர்மசாலைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என நம் வள்ளல் பெருமானும் முருகப்பெருமானும் ஆஞ்சநேயரும் அவர்களுக்கு எண்ணத்தை தூண்டி அவர்கள் மூலமாக இன்னும் நிறைய தர்ம காரியங்கள் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு எம்பெருமான் ஆசீர்வதிக்க வேண்டும் என தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பர்களே, அன்னதானமே சகல தானங்களிலும் சிறந்தது. பசி என்னும் கொடிய நோய்தான் உலகத்திலே மிக கொடிய நோய். பசியின் மிகுதியால் பலவித நோய்களும் அறியாமையும் ஒழுக்கக்கேடுகளும் அதிகப்படுகின்றன. பசியினால் உழல்பவனது பண்பு பாழாகிவிடும், தன்னம்பிக்கை தளர்ந்துவிடும், ஊக்கமும் முயற்சியும் உருகுலைந்துவிடும், அறிவு கலங்கிவிடும், ஞானம் மறைந்துவிடும், கடைசியில் அவன் ஆத்மாவே கடைசேர வழியில்லாமல் போய்விடும். எனவே பசியை அகற்றும் அறப்பணியை செய்பவனே மனித குலத்திற்கு நன்மை செய்பவன் ஆவான். உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது பழங்காலத்திலிருந்து இன்று வரை நிலவும் சித்தாந்தம். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்வதே ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்ற திறவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல் வீட்டு கதவினை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்திலும் அழியாத பேரின்பத்தை அனுபவித்து வாழ முடியும். ஆகையால் அன்பர்களே, ஏழைகளின் பசியை போக்க பாடுபடுங்கள். கல்யாணம், குழந்தை பேறு, தெய்வ பூஜை, பண்டிகைகள், உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் போன்ற முதலியவற்றின் போது படாத ஹோமங்களுக்காக பொருள் செலவு செய்வதை குறைத்து பசியை அகற்றும் உயர்ந்த தர்மத்தை செய்து எல்லாவித நலன்களும் பெறுங்கள் என்று வள்ளல் பெருமான் பசியின் கொடுமையை பற்றி மக்களுக்கு சொல்லி அன்னதானம் செய்யும்படி அறிவுறுத்தியிருக்கிறார். வள்ளுவர் பெருமானும் பசியை பற்றி நிறைய திருக்குறளில் விளக்கியிருக்கிறார். ஆகையால் அந்த பசியின் கொடுமையை அறிந்து சென்னையைச் சேர்ந்த தெய்வ திரு விஸ்வநாதன் கௌரி சந்தோஷ் கீதாஞ்சலி ஆகியோர்கள் நம் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானத்தையும் நடத்தி வருகிறார்கள். அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம். ஒருவேளை வயிறு நிறைய சாப்பாடு கூட்டம்னா அந்த சாப்பாட்டுக்காக நாம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு 40 ரூபான்னு சொல்லலாம். ஆனால் அந்த 40 ரூபாய்க்கு நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒருத்தரை சந்தோஷப்படுத்தின பிறகு அது என்னவா திரும்ப நமக்கு வருது? என்னவா வருது? புண்ணியமாக வருது. நல்ல வார்த்தைகளையே அவ்வளோ மெதுவாக சொல்கிறீங்க. என்னவா வருது? புண்ணியமாக வருது. ஆனால் அந்த புண்ணியத்துக்கு மதிப்பு எவ்வளோ தெரியுமா? நாம் கொடுத்த உணவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நாம் ஒரு உணவு பொட்டலத்தை கொடுத்தோம்னா அந்த உணவுக்கு மதிப்பு இருக்குது, 40 ரூபான்னு. ஆனால் அந்த உணவை உண்டவர் மகிழ்ச்சி அடையும் போது அதனால் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அதனால் வரக்கூடிய புண்ணியம் இருக்கே, அதுக்கு மதிப்பே இல்லை. உலகத்தில் உணவு எங்கே வேணும்னாலும் கிடைக்கும். உலகத்தில் நிறைய கடைகள் இருக்கு அதுக்கு. ஆனால்
புண்ணியத்துக்கு உலகத்தில் இதுவரைக்கும் எந்த கடையும் கிடையாது. எங்கேயாவது போய் 1/4 கிலோ புண்ணியம் வாங்க முடியுமா? எங்கனா இருக்கா? உலகத்தில் எங்கேயாவது போயிட்டு எனக்கு ஒரு 1/2 கிலோ புண்ணியம் கொடுங்க, கிடைக்கவே கிடைக்காது. புண்ணியம் ஒரே ஒரு வழியில தான் வரும். அது என்ன வழியினால், நல்லது செய்யறதாலே மட்டும்தான் புண்ணியம் வரும். நம்ம எல்லாரும் நெத்தியில பட்டை போடுறது, நாமம் போடுறது, பொட்டு வைக்கிறது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. புருவ மத்தியில கடவுள் ஒளி வடிவமா இருக்கிறார் அப்படின்றத அதை நம்ம முன்னோர்கள் கண்டு பிடிச்சு சொல்லியும் சொல்லாமலும் போயிட்டாங்க. ஆனா நமக்கு அதை ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வள்ளலார் அந்த கடவுள் நிலையவே நம்ம நாளையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியும் செஞ்சோம் காட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கு நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடவோ அபிஷேகம் பண்ணவோ உண்ணாவிரதம் இருக்கவோ தேவையில்லை. நம்மனால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இன்னொரு உயிரை கொன்னு அதை ருசிக்காக சாப்பிட்டாம இருந்துட்டு கருணை உள்ளமா இருந்தாலே போதும். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காட்சி கொடுத்துருவார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம்,